Hey guys, how are you all doing? I am doing good. You're watching me on Sheeru's Dining. இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே, ரொம்ப பியூட்டிஃபுல்லான டே, எனக்கு ரொம்ப முக்கியமான நாள். ஸோ என்ன நாள்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே. லாஸ்ட் பர்த்டேவும் ரமதானில் தான் வந்துச்சு, இந்த பர்த்டேவும் அல்ஹம்துலில்லாஹ் ரமதானில் தான் வந்திருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக நான் வந்துட்டு இப்போ அவங்களுக்காக இஃப்தார் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் இன்றைக்கி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி என்னோடய பிளான். ஸோ நான் இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து மஸ்க் மெலான் மில்க் ஷேக் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட போகிறேன். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 3 o'clock ஆகுது. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒன்று செய்ய ஆரம்பித்தேன்னா ஸோ எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து இஃப்தார் டைமுக்கு முன்னாடி ஒரு ½ hour பிஃபோர் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இன்பிட்வீனில் நான் போயிட்டு ஓதுறது தொழுகிறது அந்த வேலைலாம் கூட கொஞ்சம் இருக்குது. ஸோ அதெல்லாம் சேர்த்து நான் செஞ்சிட்ருக்கிறனால கொஞ்சம் நான் பிஃபோராக பிளான் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். மஸ்க் மெலன் ஃப்ரெஷ் பார்ட் இருக்குல்ல, அது வந்துட்டு ஒரு மஸ்க் மெலன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பால் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டு குட் குவான்டிட்டி ஆஃப் ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து நல்லா ஸ்மூத்தி மாதிரி அடித்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் குலாப் ஜாமுன் தான் செய்ய போகிறேன். என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப டெசர்ட்ஸ்லேயே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட் ஐட்டம் என்னென்னு பார்த்தா குலாப் ஜாமுன் தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட குலாப் ஜாமுன் சாப்பிடணும் போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக இன்றைக்கி அவங்க பர்த்டேக்கு செய்யலான்னு சொல்லி நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். யூஸ்வலாக செய்யாமல் அதே கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யலான்னு சொல்லிவிட்டு நான் 2 டைப்பாக செஞ்சுருக்கேன். ஒன்று வந்து நம்ம யூஸ்வலாக செய்கிற மாதிரி, அதுக்கப்புறம் இன்னொரு டைப் வந்துட்டு நான் எப்படி செஞ்சுருக்கேங்கிறத இந்த வீடியோலேயே காட்டுறேன் இன் பிட்வீனில். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்துட்டு மில்கி மிஸ் பிராண்டோட குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பிராண்டோடது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக நல்லா டெலிஷியஸாக வரும். நான் அதை வந்துட்டு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன், பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் நீங்கள் வாட்டரும் ஆட் பண்ணலாம், பட் பால் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் கூட நல்ல ஃப்ளேவர் வரும்ல. ஸோ அதுக்காக நான் வந்து பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம குலாப் ஜாமுன் டோ வந்துட்டு ஒரு 5 minutes மட்டும் ஊறட்டும். நான் அதுக்குள்ளே வந்து அதுக்கு தேவையான சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக குலாப் ஜாமுன் ஜீராக்கு வந்துட்டு 1 கப் ஆஃப் சுகருக்கு 1 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணணும், அப்படி தான் ஆட் பண்ணுவாங்க. பட் நான் இங்கே வந்துட்டு 1 கப் ஆஃப் சுகருக்கு 1.5 cups ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் என் ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு ரொம்ப சுகராக இருந்துச்சுன்னா அவ்வளோ லைக் பண்ண மாட்டாங்க, ரொம்ப இனிப்பாக இருந்துச்சுன்னா திகட்டுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் கார்டமம் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்கு. நான் வந்துட்டு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம 5 minutes வந்து ரெஸ்ட்டில் வச்ச குலாப் ஜாமுன் டோ வந்து பால்ஸாக க்ரியேட் பண்ண ரெடி ஆகிடுச்சு. நம்மள நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம், இந்த மாதிரி பால்ஸாக வந்து திரட்டும் போது விரிசல் விடுது, வெடிக்குது குலாப் ஜாமுன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்போம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு கொஞ்சம் அதிகமாக கீ எடுத்துக்கோங்க. கையில் உள்ளங்கையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி அப்படி திரட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த வெடிப்பு வராமல் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கும் நல்லா ஸ்மூத்தாக அழகாக இருக்கும். நம்மளோட சுகர் சிரப்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம திரட்டி வச்சுருக்கிற குலாப் ஜாமுனை டீப் ஃப்ரை பண்ணிடலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில். குலாப் ஜாமுன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் வந்து மீடியம் ஹீட்டில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹைலியும் இருக்கக்கூடாது, லோலியும் இருக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா ஆயில் வந்து சக் பண்ணிவிடும். ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா வெளியே மட்டும் ரொம்ப பேர்ன்ட் ஆன மாதிரி டார்க் கலரில் வந்துடும். ஸோ மீடியம் ஹீட்டில் மெயின்டைன் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டி யூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் என்னோடது வந்து ரொம்ப லேஸான பாட்டமில் நான் குக் பண்ணுறனால கீழே நம்ம வந்து போட்டோடனே ஃபஸ்ட்டு கீழே போய் தங்கிட்டு ஒரு இடத்துல மட்டும் நல்லா டார்க்காக பேர்ன்ட் மார்க்ஸ் வந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கரண்டி யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டோன்னா எல்லா சைடுமே ஈவனாக குக் ஆகி வரும். ஸோ நீங்கள் ஒரு வேளை லேஸான பாட்டமில் குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச சுகர் சிரப்பில் நம்ம குலாப் ஜாமுன்ஸை ஒரு 2 hours சோக் பண்ணி வச்சிடலாம். ஸோ அது இன்னும் டபுள் தி சைஸ் ஆகி வரும். ஒரு 2 hours அப்புறம் நம்ம எடுத்து இதை சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் பிஸ்டாச்சியோஸ் வந்து சாப் பண்ணி அது மேலே டாப் பண்ணிக்கிறேன்.
ஸோ ரொம்பவே பிரமாதமான நம்மளோட ஸ்வீட் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது. என் ஹஸ்பண்ட்க்கு இது ரொம்ப பிடிக்க போகுது. மீன்வேல் நான் தம்மில் போட்டிருந்த கப்ஸா பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணியிருக்கேன். பட் இந்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணல டீட்டெயில் ரெசிபி. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டீட்டெயில் ரெசிபி கொடுக்குறேன். பிகாஸ் இதிலேயே சேர்த்து போட்டோன்னா நம்மளால் டீட்டெயில் ரெசிபியும் கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் வீடியோவோட லென்த்து ரொம்ப அதிகமாக போகிறனால நான் செப்பரேட் வீடியோவாக போடுறேன். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு நான் மட்டன் கீமா ஸ்டஃபிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை தான் நான் பன்லையும் அதுக்கப்புறமா சமோசாலையும் ஸ்டஃபிங்கை நான் வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பிளேடு என் கையை பதம் பார்த்துருச்சு. எடுத்து இப்படி மாட்டுறதுக்குள்ளே கையில் செம்மையாக ஒரு கோடு போட்டுருச்சு. சரி, ஓகே, சமைக்கும் போது இதெல்லாம் சகஜம்தான். இப்போ மட்டன் பீசஸை ஃபுட் ப்ராசஸரில் போட்டு இந்த மாதிரி மின்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட ப்ராசஸர் இல்லைன்னா பிளெண்டரில் போட்டு ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்படியும் நம்ம டவா ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ அப்போ குக் ஆகிடும் நல்லா. இப்போ நான் ஒரு ஃப்ரை பேன் எடுத்துகிட்டு அதில் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நம்ம கடைசியாக நம்ம கிரேவி செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. பிகாஸ் நம்ம ஸ்டஃபிங் உள்ளே வைக்க போகிறதுனால நம்மளுக்கு இது சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ அதனால் சாட்டே ஆனதுக்கப்புறமா கறி லீவ்ஸ் போட்டுக்கிறேன். அது நல்லா வெடிச்சதுக்கப்புறமா ஆனியன்ஸ் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் சாட்டே பண்ணிக்கோங்க. மீன்வேல் நான் இன்னொரு பர்னரில் பால் வச்சுக்கிறேன். 1 கப் பால் எடுத்திருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் செய்ய போகிறேன். ஸோ கஸ்டர்ட் வச்சு நான் என்ன செய்ய போகிறேங்கிறத காட்டுறேன். ஸோ டைம் ரொம்ப குயிக்காக மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நானும் குயிக்காக செஞ்சிட்ருக்கேன். இப்போ இதில் நம்ம ஆனியன் நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா நான் 1 டொமேட்டோ சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு நான் 2 ஆனியனும் 1 டொமேட்டோவும் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் முன்னாடி சொல்ல மறந்துட்டேன். ஸோ இப்போ டொமேட்டோவும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். யூஸ்வலாக செய்கிறத விட நம்ம ஷூட் பண்ணிகிட்டே செய்கிறதுனால எல்லாமே 2 வாட்டி செய்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனாலே எனக்கு டைம் ரொம்ப எடுக்குது. ஸோ இதை நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சொல்கிற இந்த மெஷர்மெண்ட்ஸ் 250 கிராம்ஸ் ஆஃப் மீட்க்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இது நல்லா சாட்டே பண்ணி அந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம மின்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் கீமாவை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா அந்த மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கீமா குக் ஆகிற அளவுக்கு கொஞ்சமாக நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணிங்கன்னா அதுவுமே கொஞ்சம் தண்ணி விடும். ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது கிரேவி. பிகாஸ் நம்ம சமோசாக்குள்ளே ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். ரொம்ப கிரேவி ஆகிடுச்சுன்னா சமோசா நல்லா வராமல் போயிடும். ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி விட்டுருங்க. ஒரு 10 to 12 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது தான் நம்மளோட கஸ்டர்ட் ஜாமுன். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் கஸ்டர்ட் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போ பாலும் கொஞ்சம் பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கு நான் காய்ச்சாத பாலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் டைரெக்டாக ஹீட்டில் இருக்கிற பாலில் ஆட் பண்ணிடக்கூடாது. லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டாக பண்ணிவிட்டு கொதிச்சிட்ருக்க பாலில் ஊற்றிட்டு கை விடாமல் அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இல்லாட்டி கட்டி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், போட்டு கொஞ்ச நேரத்துலேயே நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை ஒரு 2 மினிட்ஸ்க்கு மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்திங்கன்னா நம்மளோட கஸ்டர்ட் ரெடி ஆகிடும்.
பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. நல்லா அதோட அரோமாவும் சூப்பராக இருக்குது. நல்லா வெண்ணிலா ஃப்ளேவரில் வருது. ஸோ இதை வந்து கொஞ்சம் நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். இதோட என்ன வேணாலும் கம்பைன் பண்ணி சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி சாலட்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், ஸ்வீட்ஸோடு ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் நட்ஸ் கூட ஆட் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சம் வந்து ஆல்மண்ட்ஸ், பிஸ்டாச்சியோஸ், அப்புறம் கேஷ்யூஸ் எடுத்து நல்லா சாப் பண்ணி வச்சுக்கிறேன் இது கூட ஆட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம கஸ்டர்ட் வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து செட் ஆகிடுச்சு. இதில் வந்து நான் இப்போது 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்டவ்வில் இருக்கும்போதே ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏன் இப்போ ஆட் பண்ணுறேன்னா, நான் ஸ்வீட்டோடு சேர்த்து சர்வ் பண்ண போகிறதுனால எனக்கு கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சியாக இருந்தால் போதும். ஸோ இது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் திக்காகும். நம்ம சுகர் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் லூஸ் ஆகி கொடுக்கும். ஸோ அதனால் நான் இப்போ வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கஸ்டர்ட் ஜாமுன் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 2 சர்விங் பவுல் எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு கஸ்டர்டை வந்து போர் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க நட்ஸை வந்து டாப்பிங் பண்ணிக்கிறேன். இப்போ அதுக்கு மேலே நல்லா 2 ஹார்ஸ் வந்து சுகர் சிரப்பில் நல்லா சோக்கான குலாப் ஜாமுன் எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப யம்மி அண்ட் டெலிஷியஸான கஸ்டர்ட் வித் குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. இது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா ஐஸ்கிரீமில் குலாப் ஜாமுன் போட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நட்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து என் ஹஸ்பண்ட்க்கு கண்டிப்பாக பிடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நான் வந்து சர்வ் பண்ணுற வரைக்கும் ரெஃப்ரிஜிரேட்டர்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஃப்ரீசரில் வச்சிடாதீங்க, ரெஃப்ரிஜிரேட்டர்லேயே வச்சுக்கோங்க. ஸோ இது சில்லுன்னு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரெசிபி தான் வந்து மட்டன் கீமா சமோசா. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்டஃபிங் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சாச்சு. மட்டன் கீமா ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் வந்து நம்ம சமோசாக்குள்ளே ஸ்டஃபிங்காகவும் வைக்க போகிறோம், பன்னோடையும் அதை தான் வச்சு சர்வ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் சமோசா ஷீட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது. இது வந்து போத் 25 ஷீட்ஸும் கிடைக்கிது, 50 ஷீட்ஸும் கிடைக்கிது. 25 ஷீட்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் ஆகுது. 50 ஷீட்ஸ் வந்து 90 ருபீஸ் காஸ்ட் ஆகுது. இது பார்த்திங்கன்னா மினி சமோசா ஷீட்ஸ் தான். இது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃப்ளிப் பண்ணி உள்ளே ஸ்டஃபிங் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு நம்ம சீல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல மைதா பேஸ்ட், மைதா மாவு ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி மிக்சர் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கார்னரில் எட்ஜஸில் அப்ளை பண்ணி ஒரு ஃபோல்ட் பண்ணி செக்யூர் பண்ணிட்டோன்னா நம்மளோட சமோசாஸ் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா சமோசாவை வந்துட்டு டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயிலை மீடியம் ஹீட்டில் ஹீட் பண்ணிக்கிறேன். இப்போ 1 by 1 சமோசாவை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரட்டும், வந்தவொடனே எடுத்துக்க வேண்டியதான். இதில் வந்து நம்மளுக்கு ரொம்ப குக்காக வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் உள்ள எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இந்த சமோசா ரேப் வந்து கிறிஸ்பி ஆக வேண்டியது தான். ஏற்கனவே ஆல்ரெடி குக்கான ஐட்டம்ஸ் தான் உள்ள ஸ்டஃபிங்கில் இருக்குது. ஸோ நம்ம வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனவனுமே எடுத்துடலாம். சூப்பர் கிறிஸ்பியான நம்மளோட மட்டன் கீமா சமோசா வந்து நல்லா மொறுன்னு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நான் வந்து லாஸ்ட்டாக தான் செஞ்சுருக்கேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, நல்லா சூடாகவும் இருக்கும் கண்டிப்பாக சர்வ் பண்ணுற நேரம் வரைக்கும். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம பிளான் பண்ண எல்லா ரெசிபியுமே கவர் பண்ணியாச்சு.
நான் வந்துட்டு சாஃப்ரான் அகர் அகர் மட்டும் நல்லா ரிச்சாக க்ரீமியாக நட்ஸ்லாம் போட்டு செய்யணும்னு நினச்சி பிளான் பண்ணியிருந்தேன். பட் இதுக்கே எனக்கு டைம் பத்தலை. ஸோ நெக்ஸ்ட் டே கூட நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் இஃப்தாருக்கு வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா டேட்ஸில் வந்துட்டு அதோடய சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஆல்மண்ட் வச்சு ஃபில் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட எல்லா ரெசிபியுமே கவர் பண்ணியாச்சு. நான் வந்துட்டு நார்மலாக செய்கிறத விட நம்ம வந்து ஷூட் பண்ணிகிட்டே செய்யும்போது எல்லாமே 2 தடவை செய்கிற மாதிரி வேலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த டைம்குள்ளே ஃபாஸ்ட்டாக நிறைய ரெசிபிஸ் ஆன் டைம் செய்யும்போது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் எனக்கும் கிச்சன்லாம் கொஞ்சம் நீட்டாக இல்லை, எல்லாது வெசல்ஸ் வாஷிங்கில் இருக்குது அப்படின்னா எனக்கு வேலை எந்த வேலையுமே ஓடாது. முதல்ல அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தான் நான் நெக்ஸ்ட்டு குக்கிங்க்கே இறங்குவேன். ஸோ வீடியோவும் ஷூட் பண்ணிகிட்டே எடுக்கிறது கண்டிப்பாக ஒரு சேலஞ்சான விஷயந்தான். ஸோ கைஸ் உங்களுக்குலாம் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் அதுக்காகவாச்சும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே செஞ்சாச்சு. நோம்பும் திறந்தாச்சு. என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டாங்க. எல்லாமே சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. எஸ்பெஷலி அந்த கீமா சமோசா அப்புறம் கஸ்டர்ட் ஜாமுன் வேறு லெவலில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அடுத்து எப்போ செய்ய போகிறேன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லாமே. உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இந்த ரெசிபீஸ்லாம் உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் இஃப்தாருக்கு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இஷா தராவியெல்லாம் முடிச்சுட்டு டின்னருக்கு தான் நான் வந்து கப்சா பிரியாணி செஞ்சுருந்தேன். ஸோ என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன் இனிமேட் தான் மெயின் மெனுவே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு எடுத்துகிட்டு வருவோம். அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. ஸோ இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியும் கூட. சவுதியில் வந்துட்டு அவங்களோட ஸ்பெஷல் ஒகேஷனில் ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ தான் நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ண போகிறேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். யூ ஆர் வாட்சிங் மீ ஆன் ஷீரூஸ் டைனிங், யுவர் ஃபுட்டிங் டெஸ்டினி. பை கைஸ்.